மூவி நல்லா இருக்கு. எல்லாருமே பார்க்கலாம். ஃபேமிலியோட சேர்ந்து பார்க்குற மூவி தான், நல்ல மூவி. இல்லை இப்போ ஏன்னா அந்த கதையோட மொத்த உருவமே அந்த ஜெனி கேரக்டர் தான். அந்த ஆமாம், அதை பேஸ் பண்ணி தான் அந்த படமே எடுத்திருக்காங்க. நல்லா தான் இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. அப்படி இல்லை சார், இப்போ வந்து நாளுக்கு நாள் நம்ம இந்தியா முழுக்க தமிழ்நாட்டு முழுக்க அப்யூஸ் நடந்துகிட்ருக்கு இல்லையா? ஆமாம், அப்யூஸ் நடக்குது. அது ஓரியன்டான படத்தை தான் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு என்ன சொல்கிறது, இப்போது மோஸ்ட்லி வந்து பெண்களுக்குள்ளேயும் சேஞ்ச் வரும். ஏன்னா இதில் வந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. ஒரு இல்லை ஃப்ரீடம்னு சொல்கிறாங்க, ஆனாலும் நானும் ஒரு பொண்ணு தான். எப்படி ட்ரெஸ் பண்ணால் ஒரு பையன் எப்படி பார்ப்பான்னு நமக்கும் தெரியும். ரொம்ப பார்க்க ஆக்வர்டாக ஐயோ என்னடா இப்படி போட்டிருக்குன்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ஒழுங்காக பண்ணுங்கள், பேரண்டிங்காக இருந்து ஒரு குழந்தைய எப்படி வளர்க்கணும், ஒரு பொண்ணை எப்படி பார்க்கணும், இது பண்ணணும், அது எல்லாமே ஒரு நல்ல மெசேஜ் தானே சொல்லியிருக்காங்க. குழந்தைங்க அது பையனாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும், குழந்தை எப்படி வளர்க்கணும் அதுதான் அந்த கருத்து தான் சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்குது படம். எனக்கு வந்து அஸ் எ பேரண்ட்டாக நான் வந்து என் குழந்தைய இப்படி சொல்லி தரணும், ஒரு பொண்ணை எப்படி பார்க்கணும், எப்படி வேணாலும் ட்ரெஸ் பண்ணிட்டு போட்டுமே, நீ எப்படி பார்க்குற, அந்த மாதிரி தான். எனக்கு வந்து அதில் பிரியங்கான்னு ஒரு கேரக்டர் இருப்பாங்க. அவங்க ஆக்சுவலி டாக்டருக்கு படிக்க வேண்டியவங்க. அவங்களோட ஃப்ரெண்டை ரேப் பண்ணி கொண்டுட்டதுனால அதுக்கு லாயருக்கு படித்து அந்த கேஸை வாதாடி கரெக்டான ஜட்ஜ்மெண்ட் வாங்கி கொடுத்துட்டாங்க. அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லா பெண்களும் பார்க்க வேண்டிய படங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனி அதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா தான் இருந்தது சார். ஆண்களெல்லாம் கெட்டவங்க இல்லை என்னென்னா எல்லா இடத்துலையும் எல்லா சூதகத்துலேயும் எல்லாருக்கும் இருக்காங்க. என் பெண்கள் மட்டும் அதில் கெட்டவங்க நல்லவங்கலாம் சொல்ல முடியாது. பட் ஆனால் பார்க்குற கண்ணோட்டம் தான் அது. யார் தவறு, அவ்வளோதான். அவன் தவறு பண்ணியிருக்கான், அவனுக்கு தண்டனை பண்ணணும், அவ்வளோதான் விஷயம். எல்லா சீனுமே பிடிச்சிருக்கு சார். ஆமாம், ஏன்னா என் பக்கத்தில் உட்காந்துருந்த ஒரு பொண்ணு வந்து அழுதுகிட்டே இருந்தாங்க அந்த படத்தை பார்த்து. நல்லா தான் இருந்துச்சு. அப்போ அவங்க அழுகிற அளவுக்கு இருந்துச்சுல்ல. ஓகே, நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. மியூசிக் நல்லா இருந்தது, எடிட்டிங் நல்லா இருந்தது, டெக்னீஷியன் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் ஹோல் டீமையும் வச்சு ஒர்க் பண்ண டைரக்டர் சூப்பராக பண்ணியிருக்கிறாரு. இட்ஸ் குட் ஜாப். எல்லாருமே புரிஞ்சுக்கணும்பா, மனிதாபிமானம் உள்ள மனுஷனுங்க அத்தனை பேரும், பெண்ணை பெற்றவங்க எல்லாருமே புரிஞ்சுக்கணும். ஆமாம், புரியுதுங்களா? இதே பேரண்ட் ஒன்று சொல்லி நீ இப்படி ட்ரெஸ் செஞ்சுக்கு பண்ணாத கொள்ளாதுன்னு சொன்னால் பசங்களுக்கு கோவம் வருது. உனக்கு இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு. இது ஒரு படம் மூலியமாக பார்த்து இல்லை அவன் நேரடியாக சந்திக்கக்குள்ள தான் அதோட எஃபெக்ட் தெரியுது. என்ன சீனு லாஸ்ட்டில் பண்ணாங்கல்ல மர்டர், ரொம்ப பிடிச்சி நடிப்பு. அந்த இவன் இருக்கால டிஎஸ்பியா, அது நல்லா இருக்கு. வக்கீலாக இருக்கால லாஸ்ட்டில், அவ்வளோ நல்லா படம் பார்த்துருக்கு. இது என் படம், நான் அந்த படத்தில் இல்லை. இந்த முதல்ல ஃபஸ்ட்டு படம் தான். நல்லா செம்ம பார்க்கும்போது நல்லா தெரியல நமக்கு எப்படி இருக்குன்னு. இந்த டைமில் எல்லாம் மஸ்ட்டாக வாட்ச், எல்லா பசங்களும் எல்லா பொம்பளை மஸ்ட்டாக வாட்ச் பண்ணணும். ஆனால் இந்த டைமில் நடக்குது ரொம்ப பெருசாக அதில் சொல்லியிருக்கு. எல்லோரும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். எஸ், படம் ரொம்ப நல்லா இருக்குங்க. டேரக்டர் ரொம்ப அழகாக வந்து சொல்ல வேண்டிய விஷயத்தை வந்து அழகாக கன்வே பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் மூவி மாதிரி தெரியல, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ டீம் ஒர்க் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ சொசைட்டிக்கு தேவையான படமாக தான் நான் பார்க்குறேன் இப்போதைக்கு. ஏன்னா மோஸ்ட்லி விமன்ஸ் எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணுறாங்க, இந்த மாதிரி எங்கே ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்கிறத நல்லா அழகாக சொல்லியிருக்காங்க படத்தில். ஸோ இல்லை, யூஸ்வலாக எல்லாம் எப்போவுமே ரெகுலராக நடக்கிற இன்சிடென்ட் தான். நம்ம கேட்டே இருக்கோம். ஜஸ்டிஸ்ன்ற வார்த்தை வந்து நம்ம எப்போவுமே நம்ம கேட்டுக்கிட்டே இருக்க ஒரு வேர்டாக தான் பார்த்துட்ருக்கோம். அதுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்குதா, எத்தனை பேருக்கு கிடைக்குது? ஸோ மோஸ்ட்லி வந்து இப்போது மேக்ஸிமம் ஆஃப் நம்பர்ஸ் கிடைக்கிறது கிடையாது. ஜஸ்டிஸ் ஃபார் விமன் வச்சுக்கலாம். பட் இதை வந்து ஒரு கேரக்டரை பற்றி அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி நரேட் பண்ணியிருக்கனால அந்த நேமை வச்சுருக்காங்க. ஸோ ஆக்சுவலி நீங்கள் சொன்ன மாதிரி ஜஸ்டிஸ் ஃபார் விமன் கூட வச்சுருக்கலாம். ஸோ ஜெனின்ற ஒரு கதாபாத்திரத்தை வச்சு இந்த படத்தை ஃபுல் ஃப்ளெட்ஜாக பண்ணியிருக்காங்க. ஸோ விமனுக்கான ஒரு மூவி, ஃபேமிலியோட பார்க்கலாம், ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். இல்லை, அது கொஞ்சம் டீப்பாக 18+ தான். ஆக்சுவலி மூவி 18+ தான். குழந்தைங்க பார்க்க முடியாது. பட் மோஸ்ட்லி அடல்ட்ஸுக்கு, இப்போ வர அடல்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணுங்க. முகம் சொல்லிக்கிற மாதிரிலாம் சீன்ஸ் பண்ணல. நல்லா இருக்குது. என்னன்றதை கொஞ்சம் டீப்பாக காமிச்சிருக்காங்க. ஸோ அது எதுக்குன்னா ஒரு சேஃப்டி சைடுக்காக தான் காமிச்சிருக்காங்க. பட் நல்லா இருக்குது மூவி, பார்க்கலாம். அப்படியெல்லாம் கிடையாது, கண்டிப்பாக பெண்களுக்கு உரியான ஒரு படம். ஸோ இது வந்து ஃபீமேல் சேஃப்டி ரிலேட்டட் மூவி. கண்டிப்பாக
பேரண்ட்ஸ் இந்த காலத்து ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு மூவி. எஸ், இதில் வந்து இன்னொன்று என்ன, நிறையா இடத்துல வந்து ஜென்சி எல்லாம் கொஞ்சம் தற்குறி லைக் சரியாக வந்து ஆர்கனைஸ்டாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் வந்து இந்த படத்தில் வந்து அவங்களோட ஃப்ரெண்டே தான் வந்து நீட் படிச்சுட்டு டாக்டர் படிச்சுட்டு வந்து டாக்டர் படிக்காமல் லைக் வந்து அவங்க வந்து இது பண்ணாங்க. ஸோ எக்ஸலண்ட்டாக இருந்தது அந்த மூவி. கடைசி கிளைமேக்ஸ் ரொம்ப கனெக்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து நடுவில் அந்த காலேஜ் மூவியெல்லாம் நல்லா கலெக்ட் ஆச்சு.